இன்றைய அனுதின தியானத்துக்கான தலைப்பு mercy to be exalted. கிருபை நாம் உயர்த்த வேண்டும். mercy to be exalted. அதுக்குரிய வசனத்தை நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லி, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய வளர்ச்சி, அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள தேவனை சார்ந்திருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனை அவன் ஆராதித்து துதித்து அவரை அண்டிக் கொண்டு அவருடைய கிருபையிலே வளர்கிறான். கிருபையிலே வளரும் போது அவன் அந்த கிருபைகளை நினைத்து அவன் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறான். அந்த கிருபை அவனுக்கு கிடைத்தது, அந்த கிருபையிலே அவன் வாழ்ந்து வருகிறான். அந்த வாழ்வுதான் அது அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அது ஆசீர்வதித்திருக்கிறது. தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் எங்கள் தேவன் அவர் என்றென்றைக்கும் புகழப்படத்தக்கவர் என்பதை தாவீது அறிந்திருந்தபடினால் தான் தன்னுடைய மகனுக்கு சொல்லும்படியான காரியம், தேவனை புகழ்ந்து தேவனை ஆராதித்து தேவனை உயர்த்தி வளரத்தக்கதான அந்த கிருபைகளை குறித்தவன் அடிக்கடி அவன் ஆராதனையினாலும் துதியினாலும் பாடலினாலும் 10 நரம்பு வீணைகளினாலும் அவன் துதித்துக் கொண்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையும் கூட துதிப்பது நமக்கு தகுதி உள்ளதாய் இருக்கிறது. நாம் துதிக்க தேவன் உயர்த்த அவருடைய உயர்விலே அவருடைய உயர்வை நாம் மக்களுக்கு சொல்லும் போது அவர் நம்மை உயர்த்தி மகிழ்கிறார். அந்த மகிழ்ச்சி நாம் வாழ்நாளெல்லாம் தலைமுறைக்கும் கற்றுக் கொடுப்போம். புதிய ஆண்டிலும் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.